ஹலோ ஆல், வணக்கம் அகேன். நானும் மாஸ்டரும் எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20. ஒன்று நாங்கள் ஆடினா இப்படி ஆடுவோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் இப்படி தான் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஆடி இருக்காங்க. சொல்லுங்கள் எப்படி. இந்தியாவும் கிட்டத்தட்ட அப்படிதான். முதல் மேட்சுக்கு அப்புறம் ரெண்டாவது மேட்ச் அப்படிதான் பண்ணாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஜிக் ஜாக் அப்படின்ற மாதிரி தான் சீசா மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஜஸ்பிரீத் பும்ரா லைக் பர்சனல் பர்சனல் ரீசன் ரீசன்ஸ்னால சொல்லியிருந்தாங்க, அது என்னன்னு தெரியல. நிகிலா அக்ஷர் இல்ல. அக்ஷர் தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா அவர் இதுக்கு முன்னாடியும் சரியாக போடலை. யார்கரெல்லாம் ஃபுல் டாஸாக போகுது, அதெல்லாம் ஒரு நிகில் கேரி பண்ணுறதுக்கான ஒரு சிம்டம். ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு அவரோட ரிதம் இல்லாமல் இருந்தது, இது எல்லாமே ஒரு சிம்டம். இப்போ பர்சனல் ரீசன் உண்மையிலேயே அது நிகிலா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு ஏதாவது இல்ல வாட் எவர் மேபி, ஓகேங்களா, அட்லீஸ்ட் அவர் ரெஸ்ட் பண்ணி ரெக்கவர் பண்ண வைக்கிறது ஓகே. ஏன்னா இப்போ அவர் விளையாடினாலும் பரவாயில்ல. he needs to be fit for இது T20 வேர்ல்டு கப்புக்கு. பட் அதான் அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம், ஓகேங்களா. அது செட் பர்சனல் ரீசன், லெட்ஸ் அஸ்யூம் இட் இஸ், ஓகேங்களா. பட் அதை தவிர இந்தியாவுக்கு எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. அகைன் நான் கேட்டது நடந்துச்சு. அட்லீஸ்ட் குல்தீப் யாதவை திரும்ப எடுத்தாங்க. அதே மாதிரி ஹர்ஷித் ராணாவும் ஐ திங்க் he did really well. அதான் அவங்க அவர் ஒரு நல்ல ரிதமில் தான் இருக்கார். நம்ம ஒன் டேலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவர் ஒரு நல்ல ரிதமில் இருக்கார். இன்ஃபேக்ட் அதாவது பும்ரா இல்லைனா அவர் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் 2 மேட்சே அவர் ஆடி இருப்பார். பும்ரா இருக்கிறதுனால தான் அவர் செட் பண்ணாங்க, விச் இஸ் ரைட் கால். பட் அகேன் அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ல சொல்லுங்கள். அதாவது இமீடியட்லி அவங்க எந்த விஷயத்த செகண்ட் T20 பண்ணணும்னு நான் சொன்னேன், அவங்க பண்ணாங்களோ அதை கரெக்டாக இந்த தடவை அவங்க பண்ணலை. கரெக்டாக அதாவது நான் என்ன இல்ல கரெக்ட். பிச்சு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது. தெர் வாஸ் சம்திங் இன் தி ஏர் அஸ் வெல். கொஞ்சம் ஸ்விங் ஆச்சு. இவங்க 2 பேரும் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஹர்ஷிப் சிங் என்ன சொல்றது, லாஸ்ட் டைம் அத்தனை ஒய்டு போட்டது அந்த அந்த ஒரு இதே இல்லை, ஓகேங்களா. ஹி வாஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பவுலரா இன்னைக்கு பவுலிங் போட்டாரு. பவுலிங் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பக்கா பர்ஃபெக்ட். அதுக்கு மேல அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் விளையாண்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஆல்சோ கைண்ட் ஆஃப் க்ளூலெஸ். என்ன பண்ணணும் தெரியல. அடிக்கலான்னு போனாங்கன்னா அவுட் ஆயிடுறாங்க, டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தாலும் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால பவுலிங் தான் வாஸ் எக்ஸப்ஷனல் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். நான் அது எனக்கு தெரிஞ்ச இந்த லிட்டில் பிட் கிரிக்கெட் நாலேஜை வச்சு நான் சொல்கிறேன். இந்த எப்போவுமே இந்த ஹை ஆல்டிடியூட்டில் நம்ம மேட்ச் விளாண்டோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பால் வில் கம் ஆன் டு த பேட் வெரி நைஸ்லி. ஸோ பேட்ஸ்மேன் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஹை ஆல்டிடியூட்டில் பால் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ராவல் ஆகும் அண்ட் மூமெண்ட் எல்லாமே கம்மியாக இருக்கும். அதனால் பேட் டு த நைஸ் பண்ணும்போது பேட்டிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் பிச் வாஸ் டூயிங் சம்திங், இது எல்லாமே சொல்லுவீங்க தெரியுமா. தரம்சாலாவும் அந்த ஹை ஆல்டிடியூட் இது தான் எல்லாமே கரெக்டு. பட் ஆனால் எஸ்பெஷலி அட் திஸ் டைம் சீசன், அதாவது இந்த சீசனில் நைட் டைமில் நிறையவே மாய்ஸ்சர் இருக்கும். கண்டிஷன்ஸில் நிறைய மாய்ஸ்சர் இருக்கும் போது பால் டென்ஸ் டு அப்படியே அலையும். அப்படியே நம்ம கிட்டத்தட்ட இந்த இங்கிலீஷ் வெதரில் அலையும் தெரியுமா, காலையில் ஸ்விங்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அலையும் தெரியுமா. ஸோ எக்ஸாக்ட்லி பால் ஸ்பீடாகவும் வரும், அலையுன்ற போது பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்த சீசனில். ஆமா, இல்ல ஆனா டு பி ஃப்ராங்க் என்னன்னா பயங்கரமா மூவ்மெண்ட்லாம் இல்ல, ஓகேங்களா. தெர் வாஸ் லிட்டில் பிட். அதனாலதான் நிறைய விக்கெட்ஸ் போயிடுச்சு. இல்லாட்டி ரொம்ப மூவ்மெண்ட் இருந்ததுன்னா ஒயிட் போயிருக்கும் திரும்ப, ஓகேங்களா. இது லிட்டில் பிட் கரெக்டா இருந்ததுனால அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் எவ்வளவுதான் பிச்சில் என்னதான் இருந்தாலும் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லைங்களா. 2 பேரும் பர்ஃபெக்டா பவுலிங் போட்டாங்க. 6 ஓவர்ஸுக்கு அவங்க ஏதோ 24 for 3 நினைக்கிறேன். நம்ம திரும்ப பேசினேன், 3 விக்கெட் முதல்ல விட்டுட்டா அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, எனக்கு நான் பேசணும்னு நினச்ச டாபிக் என்னென்னா, அண்ட் இது பேசுகிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா டெவால் பிரவிஸ் பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்மளோட சிஎஸ்கே மழை போல் நம்பியிருக்காங்க ஃபேன்ஸ். பிரவிஸ் இருக்காருப்பா அப்படின்னு மழை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நான் ரீசன்ட் டைம்ஸ் பிரவிஸை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, நோ டவுட் அவர் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். அவரோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், அவர் ஒரு பாலை 6 அடிக்க முடியாத ஒரு பால் போட்டால் கூட அவர் நினச்சாருன்னா 6 அடிக்க முடியும். அவருக்கு நிறைய பவர் இருக்குது, எல்லாமே ஃபைன். பட் ஹீ இஸ் அட் த வெர்ஜ் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி கிடையாது, ஹீ இஸ் இன்கன்சிஸ்டன்ட். அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேயர்ஸ் அவர் பேக் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு ஹீ இஸ் அ நேச்சுரல் டேலண்ட் அப்படின்னு சொல்கிறத தவிர
அவர் இப்போ லாஸ்ட் ஆடின ஒரு 10-15 இன்னிங்ஸை நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவன் இன் லைக் சவுத் ஆஃப்ரிக்கன் T20s இந்த இதில் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த 10-20 பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் இருக்கு நம்ம எல்லாருமே வந்து ஆஸ்ட்ரக் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அது கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, which is like scary for both South Africa and as well as CSK fans. நம்ம எல்லாரும் இவரை மலை போல நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 மேட்ச் ஆடிஞ்சாலும் நம்ம சோலி முடிஞ்சுது. நீங்க நீங்க அதை வந்து என்ன சொல்றீங்க? நம்ம வந்து அவரை வந்து கொஞ்சம் பொறுமையா ஆட சொல்லணுமா, இல்ல வந்து எப்படி? அஹ், இல்ல ஹீஸ் இல்ல இல்ல அப்படிலாம் பண்ண வேண்டியது இல்லை எனக்கு தெரிஞ்சு. T20க்கு பிளிஸ்டரிங் 20-30 கூட இஸ் ஓகே, ஓகேங்களா. ஆனா நீங்க அவரை போய் மாத்துனீங்க அப்படின்னா ரிஸ்க் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு லெட் him play on his own, ஓகேங்களா. அவரே கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி மேபி சில நேரத்துல வந்து ஓகே இப்ப நம்ம வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு திரும்ப அடிக்க போகணும் அப்படிங்கறது அவரே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவார். மேபி அதை மட்டும் சொல்லலாம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்னு தான் சொல்லணுமே தவிர இவங்க போய் நீ அதை அவ்வளவு தூரம் ஹார்டா போகாத, முதல்ல வந்து கொஞ்சம் பால்ஸ் எடுத்துக்கோ, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரோட டைப் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுத்தோம்னா பேக் ஃபயர் ஆயிடும். ஓகே. ஆனா என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஏன் இவ்வளவு சேஞ்சஸ் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. எனக்கும் புரியல என்ன பாஷ் ரீசன். வந்திருக்காரு, நோக்கியா திரும்ப எடுத்திருக்காங்க. எனக்கு புரியல அப்படி இப்படி இப்படி இப்படின்னு ஏன் ஓட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. ஏன் 2 நாள்ல வந்து என்ன நடந்துச்சு? இந்த டீம் வச்சு தானே இப்போ ஜெயிச்சிங்க. இல்ல ஒருவேளை எல்லாருக்குமே வந்து நிறைய இது எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்களா? அதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் ரீசன் தெரியல. ஏன்னா நம்ம முதலே சொன்னோம் பாத்தீங்களா, பாஷ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அவர் அப்ப முதல் 2 மேட்ச் விட்டுட்டாங்க, இப்ப எடுத்திருக்காங்க. போன மேட்ச் நோக்கியா எடுக்கல, மேபி அதான் T20ல ஒரு மேட்சுக்கு ஒரு ரெஸ்டா தெரியல, லாஜிக் புரியல. அது அது வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் இல்லைங்களா. ஏன்னா நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பேசுனதுதான், பிளேயர்ஸுக்கு ரோல் தெரியாது. அதுபோல் ஸ்டப்ஸுமே வந்து எனக்கு தெரிஞ்சு 2வது மேட்ச்ல இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2வது மேட்ச் கிடையாது. அதுக்கப்புறம் அவரோட பொசிஷனையுமே வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்கிறப்ப யாருக்குமே கிளாரிட்டி தெரியாது. ஆமா, which is அதை scary. அவங்க அட்ரஸ் பண்ணணும். ஆமா. ஓகே. வேற ஏதாவது பவுலிங்ல வேற யாராவது பர்ஃபார்மன்ஸ்? ஹர்ஷதீப், நம்ம ஹர்ஷித் வருண் சக்கரவர்த்தி செம்மையா பவுலிங் போட்டாரு, சான்ஸே இல்ல அவரு. ஜென்சனோட விக்கெட் பார்த்தேன். அதாவது வந்து பால் வந்து அப்படியே வந்து உருண்டு வந்து அவரோட ஹைட்டுக்கு குனிஞ்சு ஆட முடியாத லெவலுக்கு சரியான பால். அதான் நான் சொல்கிறேன்ல, அவரோட அந்த ஹீ வில் பி அவர், நான் உங்ககிட்ட இந்த ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அவர் இந்த டோர்னமெண்ட்டில் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் அவர் கிடைக்கிறது தான் T20க்கு வேர்ல்டு கப்புக்கு அவர் வந்து அவரை வந்து செட் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேட் லைக் வெரி லீன் பேட்ச். ஸோ அது வந்து so far it is like going really good. ஆமா இல்ல அதான் அவரோட ஸ்பெல்லே வந்து ஆக்சுவலா செம்மையா இருந்தது. எப்பப்பெல்லாம் வந்து 11 ரன்னு ஆமா 2 விக்கெட். ஆமா 11 ரன்னுக்கு 2 விக்கெட். ஆக்சுவலா அந்த ஃபெரேரவா அவர் வந்து கொஞ்சம் ஃபார்ம் கிடைச்சி ஒரு 4-6 அடிக்க ஆரம்பிச்சாரு, கரெக்டா அவரை கொண்டு வந்தாங்க விக்கெட். அந்த நம்ம சொல்றோம்ல ஸ்ட்ரைக் பவுலர்ன்றது வந்து கண்டிப்பா அது ஐ திங்க் நல்லா வேரி பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாரு, உள்ள வெளியில மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட ஸ்பெல்லு தான் வந்து ஒரு 140 அந்த மாதிரி ஒரு ரீசனபிள் ஸ்கோர் போறதுக்கு 120க்குள்ள ஆல் அவுட் ஆகுறதுக்கும் டிஃபரன்ஸ். ஏன்னா அந்த டயத்துல தான் வந்து கொஞ்சம் ஒரு இது எடுத்தாங்க, ஓகேங்களா, எடுக்க ஆரம்பிச்சாங்க, டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வடவடன்னு வரிசையா விட்டு விழுந்துட்டாங்க. ஓகே. ஒரு கம்மியான ஒரு டார்கெட்டை வந்து சேஸ் பண்ண இறங்கினாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி லைக் 98% இந்தியா வர் த ஃபேவரட்ஸ் வைல் ட்ரைங் டு சேஸ் டவுன். அதே மாதிரி பட் ஆனா மார்க்கரமோட இன்னிங்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம். ஏன்னா அவரோட இன்னிங்ஸ் வந்து இல்ல அப்படின்னா அவர் லைட்டா ஸ்ட்ரகிள் பண்ணார். ஆனா கம்பேர் டு ஆல் த அதர் 10 பேட்ஸ்மேன் அவர் மட்டும்தான் ஓரளவுக்கு ஃப்ளூவெண்டா பிளே பண்ணாரு, ஓகேங்களா. ஆன் த டிரைவ் எல்லாமே வந்து அவர் மட்டும் தான் விளையாண்டாரு. இன்ஃபேக்ட் அதான் சொல்றேன்ல, கடைசியில வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஓவர் இருந்திருந்தாருன்னா ரீசனபிளா 140 வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பாரு. விச் ஐ ஃபீல் இந்த பிச்சில் வந்து ஓகே ஸ்கோர், குட் ஸ்கோர், அட்லீஸ்ட் யூ கேன் பவுல் அண்ட் சி. ஆனா அது அவரும் அவுட் ஆயிட்டனால இதாயிடுச்சு. பட் அவரோட ரன்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல், 60 odd runs of 46 balls in this pitch with the wickets going down on the other side. கிரேட் பர்ஃபார்மன்ஸ் பை ஹிம். ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஐ திங்க் அவரை நான் தான் 2வது மேட்சுக்கெல்லாம் பிக் பண்ணேன்னு நினைக்கிறேன், பிளேயர் டு வாட்ச் அவுட்ங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் ரொம்ப குரூஷியல் இன் அ டீம் வேர் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிக் ஹிட்டர்ஸ், இல்லைங்களா. ஏன்னா அவர் தான் ஸ்டெபிலைஸ் பண்றது, அது அவர் கரெக்டா சூப்பரா பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி நீங்க வேற யாரும் அவருக்கு கூட சேர்ந்து விளையாடல. ஓகே. இப்போது இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பால் 6ஓட அபிஷேக் சர்மா வந்து ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் அதை வந்து அவரோட இன்னிங்ஸ் 18 பால் 35 ரன்னு, 3 4 3 6. லெட்ஸ் டாக் அபவுட் சுபம் கில் அண்ட் சூரியகுமார் யாதவ். அதாவது
ஃபர்ஸ்ட் 4-5 ஓவர்ஸ்ல மேட்ச் வாஸ் கில்டு. ஓகேங்களா, அதுலேயே வந்து இந்தியா ஆல்மோஸ்ட் வின் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேசிக்கா வந்து நம்ம பேச போறது கில்லும் சூரியகுமார் யாதவுக்கும் எவ்வளவு ப்ராக்டிஸ் கிடைக்கும், எவ்வளவு ரன் எடுக்கிறாங்கன்னு பாக்குறது தான். கில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மிடில் ஆஃப் த பேட்லாம் பத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருமே வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் அது இது இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கடைசியில எவ்வளவு 28 பால்ல 28 ரன். 28 ரன். அது அட்லீஸ்ட் 28 ரன் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஹி ஃபவுண்ட் சம் மிடில் ஆஃப் த பேட். ஆனா அகைன் இட் இஸ் நாட் எனஃப் ஃபார் ஹிம் டு கம்ப்ளீட்லி ஃபீல் லைக் ஓகே ஐ எம் பேக் டு லைக் வாட் ஐ யூஸ் டு பி அப்படிங்கிற மாதிரி நாக்கா இன்னும் இல்லை. பட் இட் இஸ் அட்லீஸ்ட் ஹி ஸ்பெண்ட்ஸ் 28 பால்ஸ் இந்த மிடில் 28 ரன்ஸ் வந்திருக்கிறதுக்கு ஸ்லைட் பாசிட்டிவ் ஆகலாம். வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே மேட்சை கில் பண்ணியிருக்கணுமோ? இல்ல கில் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்க நார்மல் ஷாட்ஸே விளையாண்டு முடிச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவுமே வந்து வந்து ஏதோ ஒரு 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அது அடிக்கலனா இல்ல ஒரே ரெண்டு 4 அடிச்சிருக்காரு. அது அடிக்கலனா அவரோட இதுமே வந்து ஸ்ட்ரகிள் தான். 11 பால்ஸ்ல 22 ரன்ஸ், சாரி 12 ரன்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களோட அந்த ஃப்ளூவன்சி இன்னும் வரல. அதுக்கு ஒரு பார்ஷியல் ரீசன் இந்தியா இது பிச்சில் இருக்கு. பிச்சில் தெர் வாஸ் சம்திங் இன் இட். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் ஐ வில் டேக் திஸ் அஸ் பாசிட்டிவ். 28 பால்ஸ் 28 ரன்ஸ் with some struggles, it's still okay. ஓகே, இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து 2-1 3 மேட்ச் முடிஞ்சிருச்சு. 4வது 5வது இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் மேட்ச் இட்ஸ் கைண்ட். பட் ஆனால் ஒரு ட்ரெண்ட் பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த சீரீஸ் கிட்டத்தட்ட எல்லா இதுலையுமே there was something in for fast bowlers. அந்த ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ்ல ஏதோ இப்போ வச்சிருக்காங்க. அது நம்ம சீசன் டைம்னாலயா இல்லை பர்பஸா பண்றாங்களா? ஏன்னா ஸ்விங் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் மோஸ்ட்லி த வெதர் இல்லைங்களா. ஆனால் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. ஸ்பின்னர்ஸை விட எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடிஐ T20ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கொஞ்சம் கண்டிப்பாங்கிற மாதிரி இருந்தது. விச் ஐ ஃபீல் இஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா கொஞ்சமாச்சும் பிச்சில் ஏதாவது இருக்கிறப்பதான் வந்து எனக்கு அட்லீஸ்ட் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹோப்ஃபுல்லி அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆக தான் பார்க்கலாம் ரிமைனிங் 2 மேட்சஸ்ல. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் தான் நினைக்கிறேன். போத் வெதர் அண்ட் பிச்சுமே சேர்ந்து தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு தி கிரவுண்ட் ஸ்டாஃப் ஆஸ் வெல். அதனால் ஒரு நல்ல ஒரு பக்கா பவுலர்ஸ்க்கும் அதில் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்கறது சந்தோஷம் தான். ஓகே, இந்தியா வந்து ஹாப்பி கேம்ப். இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. தோ தேர் வாஸ் அ ஸ்ட்ரகிள், நாட் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரகிள், பட் ஆனால் ஒரு ஃப்ளூவெண்ட் இந்தியன் பேட்டிங் நம்ம பார்க்கலனாலுமே வந்து இந்தியா won the match, which is what we all expected. ஸோ 4th மேட்ச் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சீரீஸ் டிசைடர். இன்னுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மேட்ச்சு முடிஞ்ச உடனே அந்த மேட்சை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். மோஸ்ட் லைக்லி இந்தியா வில் ஹாவ் டு வின் திஸ். நம்ம சொன்ன மாதிரி அதுதான் வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு டோன் செட் பண்ணும் இந்தியாவுக்கு. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா அவுட் பிளேட், செகண்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா அவுட் பிளேட், தேர்ட் மேட்ச் அகைன் இந்தியா, அந்த மாதிரி போகாம தான் பாத்துக்கலாம். பட் ஆனா க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்குமான்னு பார்க்கலாம். 4th மேட்ச் அட்லீஸ்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் இட். ஓகே, தட் பீயிங் செட், இந்தியா ஒன் திஸ் மேட்ச். நாங்கள் அடுத்து வந்து நிறைய இந்த வாரம் வந்து ஆஷஸ் வருது, சிஎஸ்கேவோட ஆக்ஷன் இது வருது. அண்ட் சிஎஸ்கேக்கே நாங்கள் வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வெட்னஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் சிஎஸ்கேவை பற்றி ஒரு 5 லாங் வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் வந்து இந்த சேனலை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கும், சிஎஸ்கே பற்றி ரொம்ப பிடிக்கும், ஐபிஎல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக திஸ் சேனல் வில் நாட் டிசப்பாயிண்ட் them. Until meet you next video, signing off Vikram and Master, thank you.